133 அதிகாரங்களுடைய அடையாளமாக 133 அடி உயரமுள்ள ஆழி பேரணியும் அஞ்சாமல் நிமிர்ந்திருக்கிற அந்த பேராசான் வள்ளுவனுடைய சிலையை நிறுவி 25 ஆண்டுகள் நிறைவு பெற்ற வெள்ளி விழாவை கொண்டாடுவதனுடைய ஒரு சிறப்பு நிகழ்வாக வள்ளுவம் போற்றுதும் என்று ஒரு நிகழ்வை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த வள்ளுவம் போற்றுதும் என்று இந்த நிகழ்வுக்கு இந்த தலைப்பை நாம் இட்டு கொண்டாடுவதை கலைஞர் அவர்கள் விரும்பியிருப்பார்கள், மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏன் என்றால் இந்த வள்ளுவம் போற்றுதும் என்கிற தொடர் சிலப்பதிகாரத்தினுடைய ஒப்புமையாக்கத்தால் எழுதப்பட்டது. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் என்ற முதல் அந்த மங்கள வாழ்த்து பாடலிலே இந்த 4ஐயும் போற்றுகிறார் இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தை தான் கலைஞர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நாடகமாகவும் திரைப்படமாகவும் எடுத்தார்கள். எனவே இந்த வெள்ளி விழாவினுடைய தலைப்பு மகர வாக்கியமாக வள்ளுவம் போற்றுதும் என்கிற இந்த தொடர் நம்முடைய தமிழ் மரபு சிந்தனையினுடைய ஒரு வழிவில் வந்த மிகச்சிறந்த ஒரு தொடராக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தினுடைய தொடர் நிகழ்வுகளாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரசு நூலகங்களில் எல்லாம் ஒரு 10 நாள் இந்த விழாக்களை திருக்குறளை நம்முடைய இணை இயக்குநர் அவர்கள் சொன்னதை போல மாணவர்களை கொண்டு சேர்ப்பதற்கான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசுக்கும் நூலக பொறுப்பாளர்களுக்கும் இன்றைக்கு எனக்கு முன்னால் மிக சிறப்பானது ஒரு அரிய உரையை 40 மனிதர்களுக்கு மேலாக ஒரு நற்றமிழ் நாவலர், இவர் நாடறிந்த ஊக்கமுறை பேச்சாளர், இளைஞர்களை அரசு பணியிலே ஆற்றுப்படுத்துகிற ஆர்வமும் ஆற்றலுடைய மிகச்சிறந்த ஊக்கம் பேச்சாளர் என்பது மட்டுமல்ல, மிகச்சிறந்த சிந்தனையாளர் என்பதற்கும் திருக்குறளிலிருந்து ஆழங்கால்பட்டு பல்வேறு செய்திகளை எடுத்து தந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் சொன்னது கூட திருவள்ளுவ மாலையில் 53 பாடல்கள் இருக்கின்றன. அதில் ஒரு பாடல் இப்படி சொல்லுகிறது: திருக்குறளுடைய இயல்பு என்னவென்றால், ஓதற்கு எளிது, உணர்தற்கு அறிவு. அந்த உணர்வதற்கு அறிவு என்பதனால்தான் அதை அரிதாக உணர்வதற்கு அருமையாக உணர்வதற்கு அரிதான செய்திகள் எல்லாம் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓதற்கு எளிது உணர்வதற்கு அரிதாகி வேத பொருளாய் நிகழ்ச்சி உள்ளுந்தோறும் உள்ள முறுக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்பது திருவள்ளுவர் மாலையிலே ஒரு பிரயோகம். இதுல இன்னொன்னு 1330 அருங்குறையும் தாயிரத்தோர் கற்றதன் பின் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூலுணவோ மண்ணும் தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாமே என்று இன்னொரு திருவள்ளுவர் மாலை சொல்லுகிறது. காரணம், திருவள்ளுவர் மாலையில எல்லா புகழும் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு, முதல் நூற்றாண்டிலே கிமு முதல் நூற்றாண்டு எழுதப்பட்ட திருக்குறள் 22,100 ஆண்டுகள் கடந்த பின்பும் இன்றைய வாழ்க்கைக்கும் அது விளக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் அதைத்தான் இடையக்கூட சொன்னார்கள், this book is not for our, it is for ever. என்று முழு தென்றமிழே ஏம்பிசை கொண்டான் என்று கம்பராமாயணத்திலே அகத்தியரை பற்றி சொல்லுகிற போது அகத்தியரை பற்றி சொல்லுகிற பொழுது ராமனிடத்திலே சொல்வான். முதலிலே கம்பன் சொல்வான், நிலப்பொலி கணிச்சுமொழி நெற்றிமேல் சென்றன் தகர்பொலை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான் என்று சொல்லுவான். கம்பன் முதலில் அகத்தினை அறிமுகப்படுத்துகிற பொழுது அந்த நிலப்பொலி அந்த நெற்றிமை கண்ணுடைய சிவபெருமான் தந்த தமிழை தந்த அகத்தின் என்று சொல்லிவிட்டால் ஒரு 4-5 விருத்தங்கள் எழுதுகிறார். கம்பனுக்கு உடன்பாடு இல்லை. சிவபெருமான் தந்த தமிழை தந்த அகத்தியன் என்று சொல்லுகிற உடன்பாடு இல்லை. மீண்டும் சொல்கிறார், இல்லை இல்லை என்று நிலையாக இருக்கிற தமிழை இவர் ஓதி புகழ் செய்து கொண்டார் என்று கம்பனை தன்னுடைய கருத்தை மாற்றிக் கொள்கிறார். நிலப்பொலி கணிச்சி உங்கள் நெற்றி உங்கள் செங்கன் தகர்பொலை சுழல் கடவுள் தந்த தமிழ் தந்தான் என்று அகத்தினை சொல்லிவிட்டு அடுத்து 4-5 விருத்தங்களுக்கு பின்பு சொல்லுகிறான், என்றும் உள்ள செந்தமிழை என்றுமே உள்ள செந்தமிழை இயற்கை இசை கொண்டார் என்று சொல்வதை போல இந்த தமிழுக்கு அடையாளமாக இருக்கிற திருக்குறளும் என்றும் இருக்கிறது. நாமெல்லாம் ஏந்தி புகழை தேடிக்கொள்கிறோம். அதற்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பை வள்ளுவர் நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கும் நாம் இந்த நூலகத்துறைக்கும் என்னுடைய நிகழ்ச்சியை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற அத்துணை நண்பர்களுக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே முதலில் என்னுடைய தலைப்பு உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளது.
இந்த தலைப்பு இந்த தலைப்புல மட்டும் நம்முடைய இளையகுறவர்கள் பேசியிருப்பார்கள், ஆனால் மிக சிறப்பாக பேசியிருப்பார். ஏன்னா இதுதான் அவர் இப்படி ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அவர் உடல் ஊழலும் உயிரோடும் உள்ளத்தோடும் உணர்வோடும் ஒன்றிய ஒரு தலைப்பு அவருக்கு. அந்த தலைப்பை ஒருவேளை இன்றைக்கு அவருக்கு வருவார் என்று தெரிந்தெல்லாம் நான் கூட வேற தலைப்பை எடுத்திருப்பேன். அந்த அளவுக்கு இருக்கிறது. ஏனென்றால் வள்ளுவத்துக்கு அடுத்து தொடங்கிய சில சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் திருக்குறளை முழுவதுமாக அப்படியே எடுத்தாண்டிருக்கார். முழு திருக்குறளே அப்படியே தெய்வம் தொழால் கோயில் தொழுதுவாள் பெய்யன பெய்யுமழை என பொய்யாமணி சொன்ன என்று சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படியே சொல்லியிருக்கிறது. கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். திருத்தக்க தேவர் நூற்றுக்கணக்கானவர்களை திருக்குறளை பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற திரைப்பட பாடல்களை ஐயா அவர்கள் சொன்னார்கள். நான் இந்த உள்ளூரெல்லாம் உயர்வுள்ளது என்பதை 1965 சாந்தி விலாசமாக இல்ல, அந்த படம் பேர் சாந்தி நிலையம் என்கிற ஒரு படம். அதுக்கு இந்த உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றதை தள்ளினும் தள்ளாமை நிறுத்து, அது அந்த குரலுடைய கருத்தை ரொம்ப விளக்கி சொல்லியிருக்கிறார் நம்முடைய கண்ணதாசன். அந்த அருமையான பாடல், ரொம்ப அருமையான பாடல், குழந்தைகளுக்காக பாடல். அந்த குழந்தைகள் எல்லாம் பல்வேறு ஏற்றி விட்டு வானில் பறப்பதை போன்ற ஒரு பாடல். இன்னைக்கு இந்த பாடலை எடுத்து பார்க்கிறேன். இந்த 7 வரிக்குள்ள 8 வரியில ஒரு கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். தொடக்கமே பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. இருக்கும் இடம் எதுவோ நினைக்கும் இடம் பெரிது. நீ எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், ஆனா நீ பெரிதாக நினைக்க வேண்டும். என்ன சொல்கிறார்? போகும் உயரம் தான் உன்னுடைய தூரம். போகும் உயரமும் புது புது தூரமும் அவரவர் உள்ளங்களே. போகும் உயரமும் புது புது உலகமும் அவரவர் உள்ளங்களே. நெஞ்சினில் துணிவிருந்தால் நிலவினில் குடியிருக்கலாம். ஏன்னா 69 தான் நிலவுக்கு மனிதன் போகிறான், ஆனா 65 நிலதான் சொல்லிவிட்டார். எனவே இந்த உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது என்கிற அந்த கருத்தை மிக அருமையான ஒரு பாட்டிலே, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. இருக்கும் இடம் எதுவோ நினைக்கும் இடம் பெரிது. போகும் உயரமும் புது புது உலகமும் அவரவர் உள்ளங்களே. நெஞ்சில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் என்று 20ஆம் நூற்றாண்டுடைய மக்கள் இலக்கியமாக இருக்கிற இன்றைக்கு ஒருவர் புகழ் பெற வேண்டும் என்றால் ஒன்று திரைப்படத்திலே பாடல் எழுத வேண்டும், கதை எழுத வேண்டும், இயக்குநராக இருக்க வேண்டும். புகழுக்கு மட்டுமல்ல, பொருளுக்கு மட்டுமல்ல. இன்றைக்கு எனவேதான் அனைவரும் திரைப்படத்தை நோக்கி ஓடுகிறார்கள். காரணம், மக்கள் தங்களுடைய உள்ளங்களையும் இலக்கியத்தையும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியையும் திரைப்படத்திலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய தேர் என்னவோ அதற்கு அவர்கள் ஈடு கட்டுகிறார்கள். எனவே புகழ் பெறுகிறார்கள். அந்த வடிவத்திலும் திருக்குறளை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் நம்முடைய கருதர்கள். இதுல இந்த உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது என்ற சிந்தனை தமிழ் சமுதாயத்தில் தொன்று தொட்டு இருந்து வந்த ஒரு சிந்தனை. ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன். சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை வைக்க வேண்டும் நினைத்தான். அவன் சேரன், மலைநாட்டு மன்னன். தமிழ்நாட்டில் சேரன் மலை இல்லையா? தமிழ் பெருவதாக சொல்லுகிற பெரிய மலையில் அவன் இருந்திருக்கலாம். ஏன் அவன் இமயமலைக்கு செல்வது நினைத்தான்? அவன் அறிந்து உலகிலே மிக உயர்ந்த சிலைதான். எனவே மிக உயர்ந்த சிலை எண்ணுவதெல்லாம் ஒரு உயர்ந்த சிலையில் இருந்துதான் அவன் சிலை வெடிக்க நினைத்தான். அப்ப அவனுக்கு எண்ணமே எதை எடுத்தாலும் அவன் உயர்வதான் நினைக்கிறான். பக்கத்தில் ஒரு இடத்திலிருந்தும் சிலை வைக்க வேண்டும் நினைக்கவில்லை. உலகத்தில் எது உயர்வோ அதில் தான் தன்னுடைய சிலையை வைக்க வேண்டும் நினைத்தான். நீங்க பாருங்க, கணியன் பூங்குன்றர் வாழ்ந்த காலத்தில் உலகத்தில் எத்தனை பேர் மக்கள் தெரியுமா அவனுக்கு? அவன் சிற்றூரை கூட தாண்டி இருக்க மாட்டான். முடிந்தால் அந்த பக்கத்து ஊரில் இருக்கிற குறைவை சென்றிருப்பான். ஆனால் அவன் எதை பாடினான்? இந்த உலகத்தையே ஒன்றாக கருதினான். அந்த உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த போக்கு, எதையும் மேல் நோக்கி சிந்திப்பது, உயர்வு நோக்கி சிந்திப்பது, உலகெல்லாம் ஒன்றென்று சிந்திக்கிற இந்த நோக்கு இருக்கிறதே, இது தமிழ் மரபில் வந்தது. அதை வள்ளுவர் மிக தொழில்நுட்ப கருவிகள் கொண்டு நிறுவியிருக்கிறார்.
ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்தில் தான் இது வருது. 596வது குறள் இது. இந்த ஆழ்வினை உரிமையிலும் ஊக்க உரிமையிலும் இருக்கிற கருத்துக்களை மட்டுமே இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் படிக்க வேண்டும். ஆங்கிலத்திலே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று எத்தனையோ நூல்கள் வருகின்றன. ஆனால் நம்முடைய மாணவர்கள் ஆழ்வினை உடைமை, ஊக்க உடைமை, இந்த உடைமை என்கிற சொல் ஆங்கிலத்துக்கு அது இணையான சொல் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லுவார்கள், இல்லை. அசெட் என்று சொல்கிறார்கள், இல்லை. எஸ்டேட் இல்லை. சொத்து என்ற பொருள் இல்லை உடைமைக்கு. உடைமைக்கு ஆங்கிலத்தில் இணையான சொல் பொசஷன். ஏன் ப்ராப்பர்ட்டிக்கும் பொசஷனுக்கும் என்ன வேறுபாடு? சொத்துக்கும் உடைமைக்கும் என்ன வேறுபாடு? சொத்து என்பது கான்கிரீட், பார்க்கலாம் நீங்க. இன்றைக்கு சொத்து என்பது என்ன? கார், தகரம். இன்னைக்கு சொத்து என்ன? வீடு, கான்கிரீட். ஆனால் வள்ளுவனை பற்றி எல்லாம் சொத்து என்று சொல்லவில்லை. பொசஷன் என்பது என்னை விட்டு பிரிக்க முடியாதது. அன்பு உடைமை, அறிவு உடைமை, ஊக்க உடைமை, ஆழ்வினை உடைமை, இவற்றை எல்லாம் ஒருவன் சொத்து இருக்கிறது என்று சொன்னால் காலப்போக்கில் அவன் அதை இழக்க நேரிடும். எல்லா சொத்தும் காலப்போக்கில் அவனை விட்டு நீங்கும். ஆனால் இந்த பொசஷன் என்று சொல்லுகிற உடைமை இருக்கிறதே, என்னிடத்தில் இருக்கிற அன்பை யாராலும் என்னிடத்தில் அழைக்க முடியாது. யாரும் I cannot be deprived by passion, compassion by anyone. யாராலும் என்னுடைய கருணையை போக முடியாது. என்னுடைய அறிவை யாரும் என்னிடத்திலிருந்து அகற்றிவிட முடியாது. என்னுடைய சொத்தை நான் எனக்கு நேரிடும். நான் சேகரிக்கிற சொத்து என்னை விட்டு போய்விடலாம். ஆனால் அறிவு உடைமை, அன்பு உடைமை, ஆழ்வினை உடைமை, இந்த 10 உடைமைகளும் ஒருவர் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் அப்டிராக்ட் என்று சொல்கிற கண்ணில் பார்க்கப்பட முடியாதது. அத்தகைய உடைமைகளிலே அன்புடைமையை தான் முதலில் இருக்கிறார். 10 உடைமைகளிலே நீங்கள் திருக்குறளுடைய 6வது வரிசை ஐயா அருமையாக சொன்னார்கள். அது இல்லறவியல் 20 அதிகாரங்களை பார்த்தால் அந்த அதிகார வைப்பு முறையில் பரிமைகள் இருக்கிற முறை மிகச் சிறப்பாக இருக்கும். இல்வாழ்க்கை தொடங்க வேண்டும் என்றால் வாழ்க்கை துணை நலம், வாழ்க்கை துணைக்கு அப்புறம் மக்கள் பேரு, மக்கள் பேருக்கு அப்புறம் தான் அன்புடைமை வைக்கிறார். அன்புடைமையை மக்கள் பேருக்கு அடுத்தவுடனே வைக்கிறார். அதுக்கு முன்னாடி அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ பெற்றோர்கள் மீது அன்பு இல்லையா? நண்பர்கள் மீது அன்பா இருக்க மாட்டார்களா? உற்றார் உறவுகளோடு அவங்களுக்கு அன்பு இல்லையா? அன்பு என்பது அவனுக்கு தனக்கு குழந்தை பிறந்த பின்புதான் அன்பு தெரியுமா? ஆம், வள்ளுவர் சொன்னது உண்மை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி இருக்க வேண்டும். நம்முடைய சிற்றூரில் ஒரு ஏப்ரல் மாதத்தில் அந்த ஓலை மாற்றுவார்கள். வீட்டுல பாத்தீங்கன்னா மாற்றுவார்கள். ஒரு 30 வயது பையன், அவனுக்கு ஒரு 1 வயது பையன் குழந்தை இருக்கிறான். பெரியவர் ஒரு 60 வயது பெரியவர், 3 பேரும் இருக்கிறவர், கணவன் மனைவி எல்லாம் இருக்கிறவர். காலையில் 10 மணிக்கு போய் தன்னுடைய மகன் அந்த பையன் அந்த ஓலையை மாற்றிக்கொண்டே இருக்கிறான். 12 மணி 1 மணி ஆகிவிட்டது. நல்ல வெயில் அடிக்கிறது. தந்தை சொல்கிறார், இறங்கி கீழே வாடா, சாப்பிட்டுட்டு போகலாம், அந்த வெயில் தாழட்டு மேல போகலாம், அது வரைக்கும் நல்ல வெயில் சுண்ணு அடிக்குது, இந்த வெயில நிற்காத, வா வா என்று கூப்பிடுக்கிறார். அந்த பையன் வரல. இவரை கூப்பிட்டு வெளியிட்டு பார்க்கிறார், வரவில்லை. அவர் எப்படி வரவேற்று கீழே இறங்க வேண்டும் நினைக்கிறார். அவனுடைய மகன் தன்னுடைய பேரன் 1 பையனை வீட்டு வாசலில் வெயிலில் போட்டு விடுகிறார். பதறி அடித்துக் கொண்டு ஓடி வருகிறான். என்னப்பா நீங்க தம்பி கீழே போட்டுட்டீங்க, வெயில் ஒன்று சூடாது. அப்பொழுது சொன்னார், உன் மகன் வெயிலிலே இருக்கிறான் என்று நீ இறங்கி வருகிறாய், என் மகன் மேலே இருக்கிறான் என்று தானடா நான் காலையிலிருந்து சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் உனக்கு வேறு இது எப்படி உணர்த்துவேன்? அவனுக்கு பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்ததற்கு பின்புதான் இந்த உலகத்தில் அன்பு என்கிற ஒரு புதிய உணர்வையும், ஒரு புதிய மகிழ்ச்சியையும், ஒரு உள்ளத்தினுடைய நிறைவையும் காட்ட முடியும் என்பதற்காகத்தான் இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், அப்புறம் அன்புடைமை என்று வைக்கிறார். அப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம், வந்து விருந்தோம்பல் வரும், விதிகளை குரல் வரும், செய்நன்றி அறிதல், நடுவுநிலைமை, எந்தெந்த அதிகாரங்கள் அப்படி போய் கடைசியில புகழ் என்று வருகிறது. இன்றைக்கு ஒருத்தர் ஐயா சொன்னார், அவர் போது வள்ளுவன் சில பேர் கவிஞன் மறைந்தாலும் கவிதை நிறையாது, கவிஞன் வாழ்ந்து முடிந்தாலும் கூட கவிதையால் வாழ்கிறார்கள் அல்லவா? அதே போல வள்ளுவன் வாழ்ந்து மறைந்து 7000 ஆண்டுகளுக்கு பின்பும் இன்றைக்கு அவனை பற்றி 7000 நூல்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள்.
ஆங்கிலத்திலே ஒரு நூலுக்கு அதிகமான இந்த நூல் எது என்று கேட்டால் ஷேக்ஸ்பியருக்கு தான். ஷேக்ஸ்பியருடைய நூலுக்கு மட்டும்தான் அதிகமான உரையாசிரியர்கள் விளக்காசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏசி பிராட்லி என்கிறவர் ஷேக்ஸ்பியருடைய தும்பிய நாடகங்களுக்கு அவர் எழுதிய நூல் மிகப்பெரிய நூல். கமெண்ட்ரிஸ் ஆன் ஹிஸ் ட்ராஜடி ஏசி பிராட்லி மிகச்சிறந்தது. அதே போல தமிழிலும் இன்றைக்கு திருக்குறள் இன்னும் எழுத வேண்டும். நினைத்திருந்தா திருக்குறள் ஒரு காலத்தில் எல்லா சமயத்தையும் இந்த சமயம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துவ வரைக்கும் வந்து விட்டது. இன்றைக்கு அது மாறி எல்லா துறையினரும் எந்த துறையினரும் என்று சொல்கிறார்கள். அதுல மேலாண்மை இருக்கிறது, மருத்துவம் இருக்கிறது, அதுல மெய்யறிவு இருக்கிறது, அது நிலவியல் இருக்கிறது, இன்னைக்கு சுற்றுப்புற சூழல் இருக்கிறது. என்னை கேட்டால் திருக்குறள் முடிவுரை வேந்தற்கும் அதுதான் அரசமைத்தான் என்று நான் சொல்றேன். நான் எழுதியிருக்கிறேன். ஐபிசி 378 அப்படியே ஒரு திருக்குறளோடு ஒப்பிட்டு இருக்கிறேன். அந்த ஐபிசியோட இன்னொரு கொஞ்சம் நுட்பமாக இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா திருக்குறள் என்னை பொறுத்தவரை ஒரு சட்ட நூல். பிரதானத்திலே அறம்பாடிட்டு ஆயிலை கனவே என்று வருகிற சொல் கூட திருக்குறளை குறிக்குமோ என்று அவர் துரைசாமி பிள்ளை ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இது காலத்தின் போக்குக்கப்ப சமயத்தால் ஒவ்வொருவரும் திருக்குறளை தன்னுடைய சமயத்தை சார்ந்தவர் என்று சமய கருத்துக்களை அதிலிருந்து தோன்றி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது வளர்ந்து வருகிற துறை ஒருவர் பாலகிருஷ்ணன் என்கிறவர் இளைஞர் என்பவர் ஒரு புள்ளியியல் அறிஞர் நூல் எழுதியிருக்கிறார், ஆய்வு எழுதியிருக்கிறார். புள்ளியியல் துறை எப்படி 7 அந்த அதிகாரங்களை வைத்திருக்கிறார் என்று புள்ளியியல் அறிஞர்கள் வல்லுவனை தங்கள் துறை சார்ந்தவர்கள் என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 100 ஆண்டு கழித்து வருகிற அறிவுசார் கூறுகள் அறிவு துறைகள் வளர வளர திருக்குறளில் இருந்து அந்தந்த துறைகளுக்கான செய்திகளும் திருக்குறள் வெளிக்கொண்டு வரப்படும். அந்த அளவுக்கு தான் திருவள்ளுவர் விவிலியத்தில் சொல்லுவார்கள், கண்ணை மரியால் இயேசுக்கு ஒரு ஆடை தைத்து தந்திருந்தால் அந்த ஆடை இயேசு வளர வளர அந்த ஆடையும் வளர்ந்தது என்று சொல்லுவார்கள். அதே போல நாம் வளர வளர 20 வயதில் நான் திருக்குறளை படிக்கிற பொழுது ஒரு குறள் எனக்கு ஒரு பொருளை தருகிறது. இப்போது 65 வயதிலே அதே குறள் எனக்கு வேறொரு பொருளை தருகிறது. அதனாலதான் அந்த திருவள்ளுவருடைய சிறப்பு. இந்த பக்கத்திலே பார்க்கும்போது இந்த உயர்ந்த எண்ணம் தமிழுக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது. நீங்க இந்த உள்ளுவதெல்லாம் உள்ளம் என்றால் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீங்கள் சிந்திப்படும். சிறியன சிந்தியாதான் என்று கம்பன் சொல்றோம். ஏபிஜே அப்துல் கலாம் ராமேஸ்வர கடற்கரை மணியில படுத்திருந்தார். 10 வயது சிறுவனாக இருக்கிறார். அந்த விமானங்கள் பறக்கின்றன. நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யும்? கையசைத்து வெளியெடுப்போம். இல்லை என்றால் அந்த விமானத்தில் எப்போது பறக்கிறோம் என்று நினைத்துப்பார், பறக்கலாம் என்று ஆசைப்படும். ஆனால் இவர் உயர்வுள்ள என்ன இருந்தது? இந்த விமானம் எப்படி பறக்கிறது, இந்த விமானத்துடைய கருவிகளை எப்படி செய்யலாம் என்று அவர் நினைத்தார். அதுதான் அந்த உயர்ந்த சிந்தனை. இந்த விமானத்தை பறக்க வேண்டும் என்கிற மகிழ்ச்சி வேறு. இந்த விமானம் எப்படி பறக்கிறது அவருடைய அக்னிச்சரத்தில் எழுதியிருக்கிறார். அதில் எழுதியிருக்கிறார், இந்த விமானம் எப்படி பறக்கிறது என்கிற அந்த உயர்ந்த சிந்தனை தான் அவருக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவரை உங்களுக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுடைய புகழ்பெற்ற குடியரசுத் தலைவர் ஜான் எஃப் கென்னடி தெரியும். ஜான் எஃப் கென்னடி வாழ்க்கையே ஒரு சாதாரண கடற்படை அலுவலர், ஒரு இளம் அலுவலர், நேவி ஆபீசர். அவர் வாழ்க்கையினுடைய அவர் மேசையிலே அவர் எழுதி வைத்திருப்பது, நாட்காட்டியிலே முதல் பக்கத்திலே அவர் எழுதி வைத்திருப்பது என்னவென்றால், I will not sit in the second place when the first place is available. நான் எப்போதும் 2ஆம் இடத்தில் அமர மாட்டேன், முதலிடம் காலியாக இருக்குமானால். முதலிடம் காலியாக இருக்குமானால் நான் முதலிடத்தில் தான் உட்காருவேன் என்று எண்ணுகிற அந்த சிந்தனை தான் ஐயா அவர்கள் வரவேற்புரை ஆற்றவில்லை. பொற்கோ அவர்கள் ஒரு தலைமையை ஆற்றிவிட்டார். ஏனென்றால் தலைமையை பேசுகிறவர்கள் தான் அந்த பொருளிலிருந்து ஒரு குரலை எடுத்து பேசுவார்கள். நான் என்னுடைய உரையினுடைய உயிர் நாடியாக எந்த திருக்குறளை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த திருக்குறளை காட்சியாக காட்டிவிட்டார். வேற ஒன்றுமே அவர் சொன்ன காட்சி. நான் அதை இப்படி மாற்றி சொல்லுகிறேன். வள்ளுவரத்திலே 25 வயது 20 இளைஞர்கள் 2 பேர் இருக்கிறார்கள்.
2 பேரையும் வள்ளுவர் வேட்டைக்கு அனுப்புகிறார். நான் இப்படி சொல்லுகிறேன். வேட்டைக்கு அனுப்புகிறார். ஒருவர் முயலை வேட்டையாடி இருக்கிறார். கொஞ்ச நேரம் இப்படி இப்பொழுது உன்னை நான் பாராட்ட மாட்டேன், அடுத்தவன் என்ன கொண்டு வருகிறான் என்று பார்த்துவிட்டு பாராட்டுவேன் என்று காத்திருந்தார். அடுத்தவன் இவர் சொன்னது கூட வெறுங்கையோடு தான் வந்தான். 2 பேரும் கையில ஒரு அம்பு கொடுத்து விட்டா போனான். உடனே அவன் வெறுங்கையோடு வந்த உடனே என்ன காரணம் என்று கேட்கிறான். கொடுத்த அம்பையும் விட்டு விட்டாயே. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் ஒரு யானையை குறிவைத்தேன், அந்த வேலை பட்டது யானை மேல், அது ஓடிவிட்டது, தப்பி விட்டது. உடனே சொல்லுகிறார், நீதான் வெற்றி பெற்றாய் வேட்டையிலே. இந்த முயலை கொண்டு வந்தவனுக்கு கோபம் வருகிறது. நான் முயலை வேட்டையாடிய அந்த மிருகத்தை விலங்கி கையில கொண்டு வந்திருக்கிறேன், என்னை பாராட்டவில்லையே, இவனை பாராட்டி விட்டு என்று சொல்லுகிறார். நோக்கம்தான் அந்த அந்த யானையை தப்ப விட்டவனுடைய குறிக்கோளுக்கு அல்லவா. நீங்கள் வான வேண்டும் என்ற திட்டமிட்டால்தான் கோபுரத்தை எட்டுவீர்கள். கோபுரத்தை எட்ட வேண்டும் என்று திட்டமிட்டால் திருநெல்வேலி தான் உட்கார முடியும். சில பேர் திருநெல்வேலியே உட்காரலான்னு நினைக்கிறான், அவன் கீழே தரையிலே படுத்து கிடக்கான். காரணம் அதனால அப்படி சொல்லுகிறார். அந்த யானை பேர்த்ததே ஏண்டல், அவனைதான் வீரர். காண முயல் எய்த அம்பில் யானை பிழைத்ததே இனிது இனிது என்று சொல்கிறார். ஐயா அவர்கள் அருமையாக சொன்னார்கள். இந்த வீரன் என்பவன் தமிழிலே, தமிழனுக்கு வீரம் எது என்று கேட்டால் ஒரு யானையை வீழ்த்துவதுதான் வீரம். புறநானூற்றிலே பொன்முடியார் பாடல் அதைத்தான் சொல்லுகிறது. பிள்ளையை பெற்றுத் தருவது ஈண்டு புறந்தருதல் என் தலைக்கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே, களிறு எரிந்து பெய்வதல் காலுக்கு கடனே. நான் இந்த கூட இங்கே சான்றோன் அந்த சொல்லை கூட நான் பொருளை மாற்றி சொல்வது வழக்கம். காரணம், இந்த பாடலை நீங்கள் மட்டும் வைத்துக் கொண்டு சான்றோன் யார் என்று கேட்டால் எவன் ஒருவன் போர்க்களத்திலே வெற்றி பெறுகிறாரோ அவன் தான் சான்றோன். ஏன்னா களிறு எழுந்து பெறுவதனால அவனை உருவாக்குவதுதான் தந்தைக்கு கடன். சான்றோன் என்பதற்கு போர்வீரர் என்று 10 இதுல நம்ம 18 இதுல 18 நிறைய சான்று வருகின்றன. எனவே சான்றோன் களிறு எரிந்து பெறுவதுதான் ஒரு வீரம் என்று பெருமாள் சொல்கிறது. இவன் களிறு எரிய வேண்டும் நினைத்தான். ஒரு தமிழனுடைய வீரத்தை நிலைநாட்ட வேண்டும் என நினைத்து இவன் போனானே, அதுதான் வெற்றியின் அடையாளம். இன்னொரு குறைவை சொல்லுகிறார், அருமை உடைத்தென்ற அசாயாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதுதான் நீ ஒரு காரியம் மிக கடினமானது என்று நீ சோர்ந்து விடக்கூடாது. அருமை உடைத்தென்ற அசாயாமை வேண்டும். எது முயற்சி பெருமை தரும்னா உன் வெற்றி பெருமை இல்லை. வெற்றி பெருமையா இருந்தா முயல் அடிச்சு வந்து வாழ்த்திருப்பார். இல்லை, முயற்சி செய்தவரை வாழ்த்துகிறார். பெருமை முயற்சி தரும். எல்லோருக்கும் நோக்கம் இருக்கிறது. ஆனால் யார் வெற்றி பெறுவா? உயர்ந்த எண்ணம் மட்டும் இருந்தா போதுமா? இலக்கு மட்டும் உயர்வாக இருந்தால் போதுமா? அந்த இலக்கை எட்டுவது எப்படி? அந்த இலக்கை எட்டுவது எப்படி என்றால், ஒன்று சொல்லுகிறார் வள்ளுவர், உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது, அந்த உழைப்பு தொடர்ந்து இருக்கிறது. கன்சிஸ்டன்சி, கான்ஸ்டன்ட், கண்டினியூஸ். ஆக்கம் அசைவினால் செல்லும், அசைவினா ஊக்கம் உடையால் ஒளி. அசைவு இல்லாமல், அசைவு என்றால் சோர்வு, அசைவு என்றால் தளர்ச்சி. இரவு படுக்கும்போது நல்ல ஊக்கம் இருக்கிறது. நமக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டும் ஊக்கம் இருக்கிறது. அலாரம் வைத்து வைக்கிறோம். ஆனால் 5 மணிக்கு அலாரம் இருக்கிறது, அந்த ஊக்கம் அசைந்து விடுகிறது. அலாரத்தை நிறுத்திவிட்டு நாம் தூங்க போகிறோம் அல்லவா? அதுதான் அசைவுடைய ஊக்கம். அந்த ஊக்கம், அந்த அசையாத ஊக்கம் என்பதற்கு உங்க ஊக்கத்தை எந்த உணர்வும் அசைத்து விடக்கூடாது. படிக்கலாம் என்று நீங்கள் உட்கார்ந்தீர்கள்,
படிக்க 1 மணி நேரம் உட்கார்ந்து படிக்க நினைக்கிற பையனுக்கு 20வது மணித்துறையில நண்பன் கீழே இருந்து ஆரம்பிப்பான். அந்த ஊக்கம் அசைந்து விடுகிறது, அசையக்கூடாது. இதையெல்லாம் ஒருவர் எடுத்துத்தான் சொல்லியிருக்கிறார். அசைவிலா ஊக்கம். ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னால் நமக்கு எத்தனை விழுக்காத ஊக்கம் இருந்ததோ அந்த தூக்கம் தொடர்ந்து இருந்தால்தான் நீ எண்ணுவதை நீ எண்ணியாந்து எழுதுவ, எண்ணிய திண்ணியராக தெரியும். நீ நினைச்சதை திறமா நினைக்கணும். அந்த நினைப்புல அசைவு வரக்கூடாது, தடுமாற்று வரக்கூடாது, தள்ளாடல் வரக்கூடாது. வள்ளுவர் விவேகானந்தர் திருக்குறளை படித்தாரா என்று தெரியவில்லை. ஆனால் சொல்லுகிறார், நீ எதையாக நினைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆவாய். You have to be very careful when you think, because what you thought yesterday you are today. உங்கள் நினைப்பில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நேற்று நீங்கள் என்ன நினைப்பீர்களோ அதுவாகத்தான் இன்றைக்கு ஆகியிருக்கிறீர்கள். இன்றைக்கு என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகத்தான் நீங்கள் நாளைக்கு ஆவீர்கள். எனவே அந்த நினைப்பு உயர்வாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். உள்ளது எல்லா உயர்வுகள். சில பேர் நினைப்பா இந்த சில காரியங்கள் உயர்வா நினைக்கலாம், சில செய்திகளை மட்டும் சாதாரண நினைக்கலாம். இல்ல, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஒரு அக வாழ்க்கையா இருந்தாலும், புற வாழ்க்கையா இருந்தாலும், தனிமனித வாழ்க்கையா இருந்தாலும், பொது வாழ்க்கையாக இருந்தாலும், சமுதாய வாழ்க்கையா இருந்தாலும், வாழ்க்கை கூறுகள் அனைத்திலும் நீங்கள் உயர்வனாக நினைங்கள். உயர்வு என்பது அது ரிலேட்டிவ் டேர்ம் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார். அது ஒப்புமை சொல். எனக்கு உயர்வு என்று ஒன்று படலாம், உங்களுக்கு உயர்வு என்று ஒன்று படலாம். ஆனால் உலகத்தின் பார்வைக்கு உயர்வு என்று ஒன்று இருக்கிறது, அறத்தின் பார்வைக்கு உயர்வு என்று சொல்லிருக்கிறது. இன்றைக்கு மக்களாட்சி இருக்கிற நாட்டில் சட்டத்தின் பார்வைக்கும் உயர்வு என்று இருக்கிறது. எனவே அந்த உயர்வு என்பது ஒரு ஒப்புமையாக்க சொல்லாமல் இருந்தாலும் அது உலகம் என்பது உயர்ந்தார் மேட்டே என்று சொல்லுகிறது தமிழ் இலக்கணம். எனவே அந்த உயர்ந்த செய்தி என்பது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை வைத்துக் கொள்வது. அந்த குறிக்கோளை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் அதை நோக்கி பயணம் இருக்க வேண்டும். சில பேர் நினைக்கலாம், என்ன சார் எல்லாருமே உயர்வா நினைக்க முடியுமா? அப்ப என்ன நோக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும்? ஒரு 20 வயது இளைஞனுக்கு என்ன நோக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும்? இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது? எனக்கு மிகுந்த திருவள்ளுவர் தோன்றிய இந்த நாளில் இன்றைக்கு ஒழுக்கத்தை விட பக்தி கொஞ்சம் கூடி போச்சு. தன்னுடைய உழைப்பை விட தெய்வத்திடம் வேண்டினால் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இளைஞர் மத்தியிலே அதிகமாக உருவாகியிருப்பது எனக்கு மிகுந்த வருத்தத்தை சொல்லுகிறது. நீங்கள் எல்லாம் திருக்குறள் படியுங்கள், தெய்வத்திடம் உங்கள் வேண்டுகளை வைக்கவே மாட்டீர்கள். வள்ளுவர் சொல்லுகிறான், தெய்வம் உங்க முன்னாடி முன்ன கை கட்டி என்னப்பா உனக்கு ஏனும் என்று கேட்டு உங்களுக்கு ஏவல் செய்யும் என்று வள்ளுவர் சொல்லுகிறான். அப்படி ஒரு திருக்குறள் இருக்கிறது. எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள்? தெய்வத்திடம் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்க வேண்டாம். தெய்வத்தால் ஆகாதவும் முயற்சிதல் தெய்வத்தை கூடிதரும், அதுவே தெய்வம். அதோட இன்னொரு படி மேல சொல்லுகிறார் வள்ளுவர், நீ தெய்வத்துக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டாம். சட்டையை கழிச்சு இடுப்புல துண்டை கட்டிட்டு நீ போய் கை கட்டி தெய்வத்திடம் அதை கேட்க வேண்டாம். நீ எப்படி தெய்வத்திடம் என்று கேட்கிறாயோ அதே தோற்றத்தில் தெய்வம் முன்னால் நின்று உனக்கு நான் என்ன செய்யணும் கேட்கும் என்று ஒரு நூல் சொல்லுகிறது என்று சொன்னால் அது எத்தனை ஊக்கமுறை நூல், எத்தனை ஆழ்வினை உரிமையை நம்முடைய உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற அரிய ஒரு நூல் என்று பாருங்கள். ஆனால் அப்படி தெய்வம் உங்கள் முன்னாடி வந்து நின்று உங்களுடைய ஏவலோடு நான் செய்கிறேன் என்று சொல்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் வள்ளுவர் சொல்லுகிறார். அப்படி யாருடைய முன்னால் தெய்வம் வந்து நிற்கும்? எந்த குறிக்கோளுடைய முன்னால் தெய்வம் வந்து நிற்கும்? அப்படி தெய்வம் வந்து இது முன்னால் நிற்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், என்ன நினைக்க வேண்டும் என் உள்ளத்திலே என்று வள்ளுவர் சொல்லுகிறார். வேற ஒன்றும் மிகப்பெரிய செய்தி இல்லை. என் பெற்றோருடைய பெருமையை நான் காப்பாற்றுவேன், என் குடும்பத்தின் பெருமையை நான் காப்பாற்றுவேன். குடி செய்வது என்னும் ஒருவருக்கு எங்க அம்மா அப்பா பெருமை நான் காப்பாற்றுவேன். இவரை பெற்றதுக்கு எங்க பெற்றோர்கள் என்னதான் செய்வார்களோ என்று உலகம் என் பெற்றோர்களை பாராட்ட வேண்டும், அதற்காக நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று முயற்சி செய்து அதற்காக உழைத்து அதற்காக தன்னுடைய வாழ்நாளுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் உழைக்கிற
ஒருவனாக இருக்கிறாயா? குடி செய்வது என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிபெற்று தான் முந்து உறும். இதுதான் ஆழ்வினையுடன் ஊக்க உறவு. அதான் பாவங்கள் பாருங்க இல்லையா? பாண்டிய பரிசுல என தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீண்ட தமிழ்நாடு கணக்கும் என்னால் திணையளவு நலமேனு விலகும் என்றால் செத்தொழியுமாய் எனக்கு திருநாளாகும். காதலியை பார்த்து கேளு சொல்ற அந்த வார்த்தை அன்னத்தை பார்த்து அவன் சொல்லுகிறான், உன்னை ஒன்று வேண்டுகிறேன், என்னால் ஆவது ஒன்று உண்டனில் அதற்கு என் உயிர் உண்டு என்று சொன்னான். எவன் ஒருவன் தன்னுடைய பெற்றோருக்கும் பிறந்த நாட்டுக்கும் நான் பெருமை சேர்ப்பேன் என்று தன்னுடைய கல்வியை, தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய ஒவ்வொரு நொடிப்பகுதியும் செலவழிக்க காத்திருக்கிறானோ அதுதான் என் பெற்றோருக்கும் பிறந்த நாட்டுக்கும் புகழ் சேர்ப்பேன் என்று உறுதி எடுத்துக் கொண்ட ஒருவர் முன்னால் தெய்வம் உன்னுடைய வார்த்தையை கேட்டு வழிநடத்த ஏவல் செய்ய காத்திருக்கும் என்று சொல்லுகிற இந்த திருக்குறள் தான் இன்றைய நம் இளைஞர்களுக்கு தேவை. எல்லோரும் போய் தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்ய வேண்டாம், தெய்வத்திடம் நேர்த்திகளை வைக்க வேண்டாம். ஆனால் நாம் நம்முடைய கடமையை, நம்முடைய முயற்சியை செய்தோமானால் நமக்கு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளம். மற்றது நீங்கள் நினைக்கலாம், அது அடுத்தது மற்றும் தள்ளினும் தள்ளாமை அது உன்னால அடைய முடிகிறதோ, அதை கைக்கு எட்டுகிறதோ, கை கூடுகிறதோ, அது சென்று அவனை அந்த இயற்கை சென்று அடைகிறாயோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இதை இன்னொரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன். ஒருவர் ஒரு 100 கிலோ எடையுடைய ஒரு எருது ஒரு காடு மாட்டை முதுகிலே சுமந்து கொண்டு நடந்து போகிறார். பார்க்கிறவர்கள் எல்லாம் அந்த ஊருக்கு வந்து பார்க்கிறது, இவ்வளவு பெரிய காடு மாட்டை இவர் எப்படி தோழியை தூக்கி கொண்டு நடக்க முடியுது என்று அவரை பார்த்து கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், இந்த மாடு சின்ன கண்ணுக்குட்டியா இருக்கின்றது, அப்பொழுது தூக்கி நான் தோழியை போட்டு தினமும் நான் இது தோழியை போட்டு சுமந்து கொண்டிருக்கிறேன். எனவே நாள்தோறும் இதை சுமந்து கொண்டிருப்பதனாலே இன்றைக்கு இது இவ்வளவு பெரிய கடமானாலும் எனக்கு அது தெரியவில்லை. ஏனென்றால் உங்களுடைய உயர்ந்த நோக்கம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளதாக இருக்கலாம், அது உங்களுடைய உள்ளத்திலே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மூடிக்கொண்டிருக்க வேண்டும். உங்க அடிமன ஆழத்திலே அது பதிந்திருக்க வேண்டும். எந்த உணர்வு அடிமன ஆழத்திலே உங்கள் அடிவதிலே நீங்கள் உங்களுக்கு நெருப்பாக கலந்து கொண்டிருக்குமானால் அந்த நெருப்பை எந்த அசைவும், எந்த சோர்வும், எந்த சோர்வெறித்தனமும் நீரிட்டு அணைக்காமல் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு உங்களுடைய உயரம் எவ்வளவானாலும் இருக்கும். இன்றைக்கு ஒருவர் மாற்றுத்திறனாலே என்று சொல்லுகிறோம். யாரை சொல்லுகிறோம்? ஒரு உறுப்பு குறைபாடு உள்ள, கண் பார்வை குறைபாடு, காது கேளாதவர், இந்த 5 புலன்கள் இருக்கிறதுனா உடல் இல்லை. இவற்றிலே ஒரு குறைபாடு இருந்தால் அவர் மாற்றுத்திறனாளி. வள்ளுவர் இந்த கண்ணுக்கு தெரிகிற உறுப்புகளை விட்டுவிட்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு உறுப்பு ஒன்று இருக்கிறது. அந்த உறுப்பு இல்லை என்றாலும் நீ மாற்றுத்திறனாளி என்று சொல்லுகிறார். அந்த உறுப்பு என்னவாக இருக்கும்? ஒரு அப்சாக்ட். ஒரு இடத்துல 2 இடத்துல இப்படி சொல்லுகிறார், கண்ணுக்கு தெரியாத ஒன்று. அன்புடமையை சொல்லுகிறார். புறத்து உறுப்பெல்லாம் நிறம் செய்யும். இதெல்லாம் புறத்து உறுப்புகள், கை, கால், கண், மூக்கு, செவி. அகத்துறுப்பு அன்பு இல்லவர்க்கு. எந்த நீதியும் அன்பை உடலோடு ஒட்டி இருக்கிற ஒரு உறுப்பு, உள்ளத்தில் இருக்கிற உறுப்பு என்று சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு அன்பில்லாதவர்களே அந்த ஹேண்டிகேப்ட் தான் சொல்லணும். இது இன்றைக்கு புதுமையாக இருக்கிற 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய பேராசான் பேரறிவாளர் எழுதியிருக்கிறார். பேரறிவு என்று வள்ளுவருக்கு எது பொருத்தம் என்று சொன்னால், ஊரில் உயிர் பெற்று உலகதான் பேரறிவாளன் பொருள். வள்ளுவர் யாரை அறிவாளன் என்று சொல்லுகிறார்? நிறைய படித்தவனையா? இல்லை. நிறைய படித்தவனே அவர் சொல்வதே இல்லை. படிப்புக்கும் அறிவுக்கும் தொடர்பு இல்லை என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதை வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
ஏனென்றால் படிப்புதான் அறிவு என்றால் கல்வி கல்லாமை கேள்வியும் நிறுத்தியிருப்பார். அறிவுடைமை என்று தனியாக அதிகாரம் வைத்திருக்க மாட்டார். அது மட்டுமல்ல, தொட்டனைக்கு ஊரும் வளர்க்கேனு என்று சொன்னார். படிப்பதுதான் அறிவு என்றால் வள்ளுவருக்கு கூட எப்படி எழுதியிருப்பார், தொட்டனைக்கு அமையும் அறிவு என்று வந்திருப்பார். படிப்பதனால் அறிவு உள்ளிருந்து ஊறணும். படிப்பதனால் உன்னுடைய கல்வி உனக்கு இருக்கிற, இன்னைக்கு கல்வியாளர் சொல்கிறார்கள், எல்லோரிடத்திலும் எல்லா அறிவிலும் அறிவு கூறுகள் இருக்கின்றன. வள்ளுவருடைய கருத்து தான். நீங்கள் மருத்துவ தொடர்பான நூல் படித்தால் நீங்க மருத்துவராகிறீர்கள். மருத்துவ நூல் என்ற கல்வி கொண்டு நீங்கள் உங்களை தோன்றுகிறீர்கள். நீங்கள் பொறியியல் ஆக வேண்டும் என்று சொன்னால் பொறியியல் நூல்களை கொண்டு உங்களை தோன்றினால் அதிலிருந்து பொறியியல் உண்டாகிறது. ஒரு பிறக்கும் போதே மருத்துவனுக்கு ஒரு அறிவோடும் பொறியியல் அறிவோடும் பிறப்பதில்லை. அவன் எந்த கருவி கொண்டு தோன்றுகிறானோ அதிலிருந்து வெளிப்படுகிற அறிவி, அந்த கருவிதான் கருவி. அதனாலதான் ரெஃபரன்ஸ் புக்ஸ் தமிழ் என்ன சொல்லுகிறோம், கருவி நூல்கள் என்று சொல்கிறோம். அருமையான சொல்லாக்கம். அந்த நூல்கள் தான் கருவி. எந்த நூல்களை கொண்டு, எந்த நூல்களான கருவியை கொண்டு நாம் நம்மை தோன்றுகிறோமோ அதிலிருந்து வெளிப்படுவதுதான் அறிவு. இதையும் வள்ளுவன் தான் நமக்கு சொல்லியிருக்கான். நானே முதுகலை தமிழ் 5 ஆண்டு தமிழ் படித்தேன் என்றால் நான் மருத்துவம் படித்திருந்தால் மருத்துவம் ஆகியிருப்பேன். நான் தோன்றிய கருவி நான் மருத்துவ தோன்றவில்லை, இலக்கிய என்கிற அறிவு ஊர்வதற்காக கருவியை பயன்படுத்துகிறேன். அதாவது பிறப்போக்கும் எல்லா அறிவுக்கும் இந்த வள்ளுவன் சொன்னது, எல்லோரும் பிறப்பால் எல்லா அறிவுடையவர்கள், அவர்கள் எந்த கருவியை கொண்டு தங்களை தோன்றுகிறார்களோ அந்த கருவினால் வெளிப்படுகிற அறிவு. அதுதான் சொன்னார், தொட்டனைத்து ஊரும் மலர்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊரும் அறிவு என்று சொன்னார். எனவே இந்த உயர்வுகள் என்பது மக்களுடைய மனதிலே இருக்கிற தோற்றம் தான். அதான் அந்த திரைப்பட பாடல்களை மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு இந்த அதே அன்புடமையை போல ஆழ்வுரைகளை சொல்லுகிறார், ஊக்கமுடைகளை சொல்லுகிறார், பொறியின்மை ஒருவருக்கு பழி என்று. ஒரு கண் பார்வை இல்லை, அது அவனுக்கு பழி இல்லை, அவனுக்கு அவமானம் இல்லை, அவனுக்கு கேவலம் இல்லை. ஆனால் எது பழி, ஊக்கம் இல்லைன்னா தான் பழி. ஒரு காது கேட்கல, அது ஒரு குறைபாடு இல்லை, ஆனா ஊக்கம் இல்லைன்னா அது ஒன்று குறைபாடு. இந்த ஊக்கம் என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அருமை உரைத்தென்று அசாவாமை வேண்டும். வேற யாராவது முயற்சி வெற்றி பெறும், முயற்சிதான் உனக்கு பெருமை தரும் என்று சொல்லுகிற பொழுது என்ன காரணம்னா, வெற்றியை விட முயற்சி தான். அந்த முயற்சி என்பது மிக உயர்ந்த எல்லைக்கோட்டோடு நீங்கள் அதை வைத்திருந்தால் அதுதான் உங்களுக்கு. நான் உங்களுக்கு 2 அதிகாரத்தை இப்பொழுது பரிந்துரை செய்கிறேன். இந்த 61வது அதிகாரத்தையும் பாருங்கள். ஏன்னா மாணவர் என்பதனாலே நான் இந்த ஆழ்வினை உடைமையில பாருங்க, தெய்வத்தால் ஆகாதிலும் சில பேர் சொல்லுவான், சார் எனக்கு விதி சார். இல்ல, வள்ளுவன் விதியை பற்றி சொன்னாலும் கூட இங்கே சொல்லுகிறான், இல்லை உன்னுடைய விதியையும் நீ வெல்லலாம் என்று ஆழ்வினையில் தான் சொல்லுகிறார், முயற்சியை சொல்லுகிறார். இன்னொன்று, நீங்க சார் நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி சொல்வார்கள், உறங்கும் போது ஒருவது கனவல்ல, நம்மை உறங்க விடாமல் துரத்துவதுதான் கனவு. உயர்ந்த எண்ணம் வைத்துக் கொண்டு உறங்கிக் கொண்டே இருந்தால் அந்த உயர்ந்த எண்ணத்தை நீங்க உள்ளிய உயர்வை நீங்கள் ஒரு நாள் வெட்ட முடியாது. வள்ளுவன் உள்ளத்து உயர்ந்த கருத்தை சொன்னாலும் கூட அதை எப்படி அடைய வேண்டும் என்பதற்கான வழியையும் சொல்லியிருக்கிறார். எனவே உள்ளதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நீங்கள் தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்கிற அந்த 2வது அடியை பார்க்கிற பொழுது, எட்ட முடியாத உயரத்திற்கு நான் ஏங்கலாம் ஐயா என்று நீங்கள் கேட்கலாம். எட்ட முடியாத உயரம் என்று ஒன்றுமே இல்லை. அறிவியல் சொல்கிறார்கள், வானம் என்று ஒன்று இல்லை. ஆனால் நம்முடைய உயரத்திற்கு ஒன்று சொல்லுகிறோம், வானமே இல்லை என்று சொல்லுகிறோம். என்ன காரணம் என்றால் அந்த உயரத்திற்கு எல்லையே இல்லை. கடலை நீந்தி சொல்லுகிறவன் தொடுவானத்தை தொட வேண்டும் என்று நினைத்து நீந்தி சொல்லுவான். நீந்தி செல்ல செல்ல தொடுவானம் விலகிக் கொண்டே போகும். ஏனென்றால் தொடுவானம் என்று ஒன்றும் இல்லை.
அதே போல உங்களுடைய உயர்ந்த லட்சியத்திற்கும் ஒரு எல்லை இல்லை. மேல வானத்திற்கும் எல்லை இல்லை, தொழிலாளத்திற்கும் எல்லை இல்லை. அதே போல உங்களுடைய உள்ளத்திலே தோன்றுகிற உயர்ந்த லட்சியத்திற்கும் எல்லை இல்லை. காரணம், நீங்கள் 100 அடி செல்ல நினைத்தால் 100 அடி சென்றவுடனே அடுத்து இன்னொரு 100 அடி செல்ல வேண்டும் என்று நினைப்பதுதான் இந்த முயற்சி. நம்முடைய இந்திய நாட்டில் தான் ஒருவர் அரசு பணியிலே சேர்ந்து விட்டால் எந்த பணியில் சேர்கிறாரோ அந்த பணியில் தான், அதிலிருந்து கிடைக்கிற பதவி உயர்வில் தான் அவர் அதே துறையில் பயணித்து பதவி மூப்படைந்து ஓய்வு பெறுவார். ஆனால் இங்க ஐரோப்பிய நாடுகளிலே, அமெரிக்கா நாடுகளிலே பார்த்தால் 18 வயதில் வேலைக்கு சொல்லுவார்கள், 20 வயது திரும்ப 20 வயது கொண்டு ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே தங்களை கல்வியால் மேம்படுத்திக் கொண்டு வெவ்வேறு துறைகளுக்கு போய் ஒரு 40 வயதில் மிகச்சிறந்த துறையாளர் அவர். அதுதான் அவனுடைய உள்ளதெல்லாம் உயிர் உள்ளது. படித்தோம், வேலை கிடைத்தது, மனம் செய்து கொண்டு மக்களை பெற்றோம் என்று நிறைவேறுகிற வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை. அந்த சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறவனை வள்ளுவர் எப்பொழுதும் போற்றுவதில்லை. ஒரு அம்பி எய்து விலங்குகளே மிக அற்பமான விலங்கான முயலை கைப்பற்றி வருகிறவனை வள்ளுவர் ஒரு நாளும் பாராட்டுவதில்லை. சாதாரண தேடி தோல்விடும் தின்று பல சின்ன தெருகரைகள் தேடி பிறகான பலகரைகள் கூறி நரைகூடி கிளப்பருவம் எய்தி பின் ஊருக்கு ஏன்றாகும் வேடிக்கை மனிதரை போல வாழ்கிறவனை வள்ளுவர் வாழ்த்துவதில்லை, வள்ளுவர் பாராட்டுவதில்லை. என்னுடைய லட்சியம் இதுதான். பெற்றதாயும் பிறந்த பொண்ணாடு மற்ற வானிலும் நனி சிறந்ததல்லவா, அதை எண்ணுக்கும் பெருமை சேர்க்கிறேன் என்று வாழ வேண்டும். அதைத்தான் நான் உயர்ந்தாக எண்ண வேண்டும். அந்த உயர்ந்த முயற்சியை நோக்கி ஒவ்வொரு நாளும் நான் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இருக்க வேண்டும், தொழிலிட்டு இருக்க வேண்டும், மாறாமல் இருக்க வேண்டும், மன உறுதியோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற எல்லா முயற்சியும் உங்களுக்கு வெற்றி பெறும். நீங்கள் ஆழ்வினை உடைமை, ஊக்க உடைமை, இந்த 2 அதிகாரங்களையும் அதோடு சேர்ந்த அறிவுடைமையும் நீங்கள் இந்த 3 இந்த பொசஷனாக வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கிற இந்த உடைமை அதிகாரத்தை படியுங்கள். பிற அறிஞர்களுடைய தன் முயற்சி, ஆளுடைய வளர்ச்சி, இவற்றையெல்லாம் நூல்களை படிப்பதோட வள்ளுவர் வகுத்து தந்திருக்கிற உரைமைகள் உங்களுக்கு தான். பேராசிரியர் ராஜகோபாலன் ஐயா, கிறிஸ்துவ பேராசிரியர் ஒரு செய்தியை சொல்லுவார். அதோடு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு தாத்தா இறந்து விட்டார். அவர் இறந்ததுக்கு முன்னாடி சொன்னா, நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு உயிர் எழுதி வைத்திருக்கிறேன், அதை படித்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு இறந்து விட்டார். இறந்து அவரை அடக்கம் செய்வதற்கு முன்பு, அடக்கத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு முன்பு நம்மளால பேரப்படையில எதை போடுவோம், கோயிலத்தை விடுவோம். ஏன்னா சொத்து இருக்கிறதுல. அவர் சொல்லுவார், நம்முடைய பேராசான், நம்முடைய மூதாதைய தாத்தா நமக்காக ஒரு உயிர் எழுதி வைத்திருக்கிறார். எழுதி வைத்து விட்டு இறந்து விட்டார். அவர் இத்தனை உறவுகளையும் வைத்திருக்கிறார். நாம் அவரை அடக்கம் செய்து விட்டோமே தவிர, அவர் எழுதிய, நமக்காக எழுதி வைத்திருக்கிற, நமக்காக சேர்த்திருக்கிற அந்த சொத்தான உடைமைகளை நாம் இன்னும் படிக்கவில்லை. அந்த உடைமைகளை நம்மளாக்கி கொள்ளவில்லை. எனவே நம்முடைய முப்பாட்டன் நமக்கு சேர்த்து வைத்த அந்த உடைமையான சொத்துக்களை நாம் உடனே நம்ம அதை அடைவதற்கு அறிவுக்கு போய் நம்ம பேருக்கு மாத்தி விடுவோம் இல்லையா, அதே மாதிரி அந்த வள்ளுவனுடைய உடைமைகளை நம்முடைய உடைமைகளாக பதிவு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறலாம். எனவே இதற்காக என்னுடைய உரையை பொறுமையாக கேட்ட, அப்படி உட்கார்ந்து கேட்பது எவ்வளவு கடினம் என்று எனக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியும் என்றால், 25 ஆண்டுகள் நான் கல்லூரி பேராசிரியர், அதிலும் 10 ஆண்டுகள் உங்களுக்கெல்லாம் நன்கு பழக்கமான நந்தனம் அரசியல் கலைக்கல்லூரியிலே நான் 10 ஆண்டுகள் பேராசிரியர். 97 2007 வரைக்கும் என்னுடைய இளைய செல்வங்களுக்கு நான் அங்கே சொல்லிக் கொடுத்தவன். 10 ஆண்டுகள் மாநில கல்லூரியிலே பேராசிரியர். எனவே மாணவர்களுக்கு இந்த நேரத்திலே என்ன மனதில் இருக்கும் என்று தெரியும். அதே நேரத்தில் எனவே அதனால்தான் நான் இன்னும் இதற்கு மேலே நீட்டிக்கவில்லை. நிறைய பேச வேண்டும் நினைக்கிறேன். நான் பேசும் இதை எடுத்துக் கொள்கிறேன். நீங்கள் இனிமேல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வள்ளுவனோடு பேசுங்கள்.
வள்ளுவரோடு பேசுங்கள், உங்கள் வாழ்க்கையை வளமாக அமைத்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் நன்றி. வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற தலைப்பிலே சிறப்பானதொரு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட முனைவர் பேராசிரியர் முத்துவேல் ஐயா இங்க வந்து இந்த உரையாற்றியதற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னதாக ஐயாவை பத்தி வந்து நம்ம பொற்கோ ஐயா சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை இங்க பதிவு செய்ய நாங்க வந்து கடமைப்பட்டிருக்கோம். ஐயா வந்து பேராசிரியர் முத்துவேல் ஐயா அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் சட்டத்தமிழ் என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். சென்னை சட்டக்கல்லூரியில் இளங்கலை பட்டமும் இதழியல் ஆட்சி தமிழ் ஆகியவற்றில் சான்றிதழ்களும் பெற்றவர். சங்கத்தமிழ் கூறும் சட்டநெறி, செம்மொழி சிந்தனைகள், மனதில் பதிந்த அறிவியல் நூல்கள் உள்ளிட்ட பல நூல்களை படைத்தவர். இவரது மோதிர கனவு என்னும் சிறுகதை தொகுப்பு, வள்ளுவர் தொடுக்கும் வினாக்கள் உள்ளிட்ட நூல்கள் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் இளங்கலை, முதுகலை பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு பாடநூலாக உள்ளது. தமிழ்நாடு மாநில சட்ட ஆட்சி மொழியகத்தில் பகுதி நேர உறுப்பினர், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர், வேலூர், சென்னை அரசு கல்லூரிகளில் தமிழ் பேராசிரியர் என பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர். தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வி மேல்நிலை வகுப்புக்கான பொதுத்தமிழ் பாட நூற்குழுவிலும் இடம்பெற்றவர். தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சட்ட சொல் களஞ்சிய குழு, தமிழ் வளர்ச்சி குழு துறையின் ஆட்சி சொல் அகராதி குழு, அது 7ஆம் பதிப்பு, மலேசியா களஞ்சிய குழு உள்ளிட்டவற்றில் கலைச்சொல் களஞ்சிய ஆக்கப்பணியினை மேற்கொண்டவர். மேலும் சூளாமணி ஆங்கில மொழிபெயர்ப்பு அகராதியினையும் தொகுத்தவர். தமிழியல், சட்டக்கதிர், அறிவியல் பூங்கா இதழ்களில் ஆசிரியர் குழு, துணை ஆசிரியர் பொறுப்புகளில் இருந்து வருபவர். மொரிஷியஸ் நாட்டில் திருவள்ளுவர் திருநாளில் சொற்பொழிவு நிகழ்த்தியவர். துபாய் 2வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு, லண்டன் தமிழியல் ஆராய்ச்சி மாநாடு, சிகாகோ 10வது உலக தமிழாராய்ச்சி மாநாடு ஆகியவற்றில் கலந்து கொண்டு கட்டுரையை வழங்கியவர். சட்டத்தமிழ் மாமணி விருது, இலக்கிய வீதி இனியவன் அமைப்பின் தமிழ் நிதி விருது, அரிமா சங்கத்தின் நல்லாசிரியர் விருது, திருக்குறள் மாமணி விருது, திருக்குறள் நெறித்தொண்டர் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர். மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்க இணைச் செயலாளர், சென்னை வளர்ச்சி கழகத்தின் செயலாளர், இந்திய அலுவலர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளில் வாழ்நாள் உறுப்பினர் என பல்வேறு பொறுப்புகளிலும் சமுதாய பணியும் இலக்கிய பணியையும் தமிழ் பணியும் ஐயா செய்து கொண்டு வருகிறார். அதை இங்கு இத்தருணத்தில் பதிவு செய்து கொள்கிறார். முன்னதாக திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கொண்டாட்டம் ஒரு பகுதியாக நடைபெறும் கருத்தரங்கிற்கு நமது அன்பான அழைப்பினை ஏற்று வருகை தந்து உள்வதெல்லாம் உயர்வுகள் என்ற தலைப்பிலே சிறந்ததொரு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் முத்துவேல் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக பணியான நன்றிகளையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. முன்னதாக தமிழ்நாடு பாடநூல் கல்வியியல் கழகம் அதிலிருந்து எங்களுடைய இணை இயக்குனர் அவர்கள் முனைவர் சந்திர சரவணன் ஐயா தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து சென்றுள்ளார். அவருக்கும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு சிறப்பித்த திருக்குறள் உலக பேரவையை சேர்ந்த தோழர்களுக்கும் மாணவர்களுக்கும் வாசகர்களுக்கும் நூலகர்களுக்கும் இத்தருணத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.